ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான லஞ்சு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, அடுத்து கேரட் பொரியல், மோர் வறுக்கல, சாப்பிடக்குள்ளே வறுத்துக்கலான்னு விட்டுட்டேன். கத்திரிக்காய் குழம்புக்கும் அப்பளத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். வானலில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வடகம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் பூண்டு போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் சேர்த்தோடனே நீங்கள் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் முழுசாக போடுறதுனால வதங்கிறதுக்கு லேட் ஆகும். கத்திரிக்காய் காம்பு கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் உப்பும் சேர்த்து ஒரு திருப்பிட்டு மூடி வச்சிடுறேன். கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ப்ரௌன் கலராக மாறியிருக்கு. வதங்கினது போதும். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஊற்றி ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ ஒரு வாரில் கொஞ்சம் கொதித்த அப்புறம் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் போடுறதுக்கு பதில் மல்லி, மிளகு, ஜீரகம், தேங்காய், மிளகாலாம் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.